உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் எதனால இப்போ வந்து ஓடி போயிட்டாங்க? அவங்க வந்துங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து பூரா திருட்டு போயிடுறதோ ஒன்றானுங்க. நல்லவங்க யாருமே ஓடல. நல்லவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய உண்மையான அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் வந்து எல்லாம் கட்சியில் தான் இருக்கிறாங்க. யாரும் கட்சி விட்டு போகலை. இவனுக்கு திரடனுங்க. இவனுக்கு பல கட்சி மாறி வந்து நாய்க்குது. அது போகத்தான் செய்யும். இவனுக்கு மட்டும் எலெக்ஷனில் அவங்க வந்து சீட்டு கொடுப்பாங்களா? அவங்க எத்தனை பேர் அவங்க கட்சியில் இருக்காங்க. டிவிகேல அவங்களுடைய கட்சியில் கஷ்டப்பட்டு வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு விட்டு போட்டு இவனுக்கு உடனே ராஜினாமா பண்ணிட்டு போனால் அங்கே உடனே அவங்க சீட்டு கொடுத்துருவாங்களா? இல்லை நம்ம அதிமுக தொண்டர்கள் வந்து அங்கே ஓட்டு போட்டுருவாங்களா? வேலை செய்வாங்களா? இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்வாங்களோ அத்தனை வேலையும் அதிமுக தொண்டர்கள் முழு மூச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அதிமுக தொண்டர்களுமே அங்கே இறங்கி வேலை செய்யணும். இவங்களை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் விடக்கூடாது. எந்த கட்சியும் சீட்டு கொடுத்தாலும் சரி, அவனை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் விடவே கூடாது. அத்தனை பேர் பாடுபடணும். இது வந்து நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இது தகவல் தெரியணும். எல்லாரும் வந்து நம்ம ஒற்றுமையாக நின்று நம்ம கட்சி அந்த எவன் ராஜினாமா பண்ணோன்னா அதில் மீண்டும் வந்து நாம் அதிமுக ஜெயிக்கணும். இப்போ உங்களோட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான என்ன போட்டியெல்லாம் பண்ண போகிறீங்க? நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்துங்க நாங்கள்லாம் அதிமுக தொண்டர்களெல்லாம் வந்து அப்படியே வெறி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சு எந்த கட்சி எங்கள் எம்பி ராஜினாமா பண்ணி போனாங்களோ அந்த தொகுதியில் பூராமே நாங்களே ஜெயிச்சு காட்டுவோம். நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா எங்கள் தொண்டர்கள் எப்படி எத்தனை ஓட்டு போட்டாங்க அதிமுகவை நம்பி, அதே ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக விழு. நீங்கள் என்ன வேணால் பண்ணல பாருங்கள். நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதுக்குண்டான முயற்சி முழு மூச்சாக இப்போ இருந்த இடைத்தேர்தலுக்கு அங்கே நம்ம கட்சியுடைய தொண்டர்கள் வந்து வேலை செய்யணும். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனாலேயே நீங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஷேர் பண்ணி இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு போனால் தான் நம்ம கட்சி ஜெயிக்க முடியும்.